சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். தமிழகத்தில் இந்த 4 முனை போட்டியில் எந்த கட்சி முன்னிலை, தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது தமிழகத்தில் இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த 4 முனை போட்டியில் எந்த கட்சி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவானது வெளியாக உள்ளது. இந்த தேர்தல் முடிவில் எந்த கட்சி பார்த்தீங்கன்னா தற்பொழுது கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்துட்டு வராங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸிட் போல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக வெளியான கருத்து கணிப்பு, அதாவது கள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிவிகே கூட ஆட்சி அமைக்கும், 120 தொகுதி 120 சீட்டை டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எந்த கட்சி வெற்றி பெறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்கும். அதாவது கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80லேருந்து பார்த்தீங்கன்னா 100, அதாவது 90க்குள்ளே 100 சீட்டு வாங்குவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 110 to 130 சீட்டுகள் வரை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 தொகுதியில் கைப்பற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியை தவிர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக இவங்க வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க கவர்மெண்ட் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த அரசியலில் கிளம்பியிருக்கிறது. அதனால் பொறுத்து பார்ப்போம் யார் அதிக தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. 2026 தேர்தலில் இந்த 4 முனை போட்டியில் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ஒரு மாற்றம் தேவை அப்படின்றவங்க மறக்காமல் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆட்சி அமைக்கணுமா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.